ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ், நான் உங்கள் ஸ்பைடி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரீஸ் டே 1. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே கேமுக்குள்ளே வுட்டெலாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1 2 ஒரு 3 வுட்டு 5 வுட்டு கிட்ட கலெக்ட் பண்ணிவிட்டு கிராஃப்டிங் டேபிள் செய்யலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் டூல்ஸ்லாம் செஞ்சு நம்ம பெட்டுக்கான ரெடி பண்ணலாம். நம்ம எடுத்த வுட்டு வச்சு ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் கிராஃப்டிங் டேபிளில் ஸ்வாட் பண்ணிக்கலாம். ஸ்வாட் வச்சு தான் ஈஸியாக நம்மளால் கவ்வையும் ஷீப்பையும் அடித்து உள்ளே எடுத்துக்கலாம். அப்புறம் உள்ளே வச்சு பெட்டு நம்ம ரெடி பண்ணுவோம். பிகாஸ் பெட்டு தான் முக்கியம் மைன்கிராஃப்டில். இந்த கிராஃப்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிராஃப்டிங் டேபிளை நம்ம எடுத்து பேக்கில் போட்டுக்கலாம். நான் ஸ்வாட் பண்ண நேரமாக என்னன்னு தெரில, கரெக்டாக இங்கே ஒரு கவு இருந்துச்சு. போட அதுக்கு ஒரு 2 அடியை அவ்வளோதான், கவு செத்துருச்சு. அதுக்கிட்ட கொஞ்சம் அதோடய ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஷீப்புக்கு தேடிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே பார்த்தா ஒரு ஷீப்பு இருந்துச்சு. அதை அடித்து அதோட உள்ளே எடுத்துட்டேன். இன்னும் 2 ஷீப்புக்காக ரொம்ப நேரம் தேடினேன். கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணேன், எங்கேயா கிடைக்குமான்னு பார்த்தேன். எங்கேயும் கிடைக்கல. பட் ஆனால் ஒரு இடத்துல கிடச்சிது. அதை அடித்து நான் எடுத்துட்டேன் உள்ளே. நான் ரெக்கார்ட் பண்ணல. பெட்டெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிளை எடுத்து கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போட் ஒன்று எடுத்தேன், நம்மளோட கரெக்டான பேஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. அப்படியே போட்டை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். தண்ணியில் கொஞ்ச நேரம் போயிட்டே இருந்தேன். ஒரே மலையாக தான் இருந்துச்சு. சுற்றி பார்த்தா வெறும் தண்ணி தான் இருக்குது. ஒரு நல்ல ஃப்ளாட் பேஸ் கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி தேடிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரே மலையாக தான் இருந்துச்சு. சரி, அப்படியே ஏதாவது ஒரு மலையில் ஏறுவோம், ஒரு ஃப்ளாட் பேஸ் கிடைக்கும், அப்படியே போகலான்னு அப்படியே போனேன். ஒரு மலை இருந்துச்சு. சரி, இதில் ட்ரா பண்ணிக்கலாம் எடுத்து போட்டேன். அங்கே ஏறி அப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஏறுறதுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே ஏறி வந்துகிட்டே இருந்தால் பார்த்தா தான் தெரியுது, இது செரி பிளாசம் பயம். ஓகே, சூப்பர். ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கினேன். அழகாக இருந்துச்சு ஆனால் இந்த வியூ. அப்புறம் கொஞ்சம் உள்ளே போனால் இந்த ட்ரேடர் ஒருத்தன் இருந்தான். இவனை நான் கண்டுக்கல, ஏன்னா இவன்கிட்ட எதுவும் அவ்வளோவா ஒர்த்தாக இல்லை. சரி, அப்படியே மேலே டாப்புக்கு போவோம். டாப் வியூ எப்படி இருக்குது? செரி பிளாசம் பயம் செம்மையாக இருந்துச்சு. இந்த இலையெல்லாம் அப்படியே கொட்டுறது பிங்க் கலரில். அப்படியே மேலே போனேன். மேலே போய்ட்டு சரி, ஒரு யோசனை இருந்துச்சு, ஏன் நம்ம இங்கேயே பேஸ் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடாது, கொஞ்சம் இதை ஃப்ளாட் பண்ணிட்டு அப்படியே ஒரு 2-3 பில்டுலாம் பண்ணலான்னு. அழகாக வர இருக்குது இந்த இடம். சரி, இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு பெட்டு போட்டு முடிச்சிட்டேன். சரி, இது இன்னும் 100 டேஸ்க்கு நம்ம இந்த வீடியோ பண்ண போகிறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுறேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி. நான் உங்கள் ஸ்பைடி. பாய் பாய்.